அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய தினம் திருவோணமலை பகுதியில் உங்கள் மீது பலர் தாக்குதல் நடத்தியிருந்தார்கள். அந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பிலும் தாக்குதலினுடைய நிலவரங்கள், உங்கள் மீது பிரயோகிக்கப்பட்ட பல பிரயோகம், இப்போது அங்கிருக்கக்கூடிய சூழ்நிலை எப்படி இருக்கின்றது? இன்றைய தினம் நாங்கள் காலையிலே திருவண்ணாமலை மாவட்டம் மூதூர் பிரதேச செயலாளர் பிரிவில் சேனையூர் கிராமத்தில் இருந்து காலை 8:30 மணிக்கு தியாகதீபம் திலீபனண்ணாவினுடைய அஞ்சலி நிகழ்வுகளை நாங்கள் ஆரம்பித்திருந்தோம். அந்த நினைவேந்தல் நிகழ்வுகளை நாங்கள் ஆரம்பித்திருந்தோம். அங்கிருந்து அங்குள்ள கிராமங்களுக்கு சென்று பாட்டாளிபுரம், கட்டைப்பறிச்சான், சம்பூர் உள்ளிட்ட பல கிராமங்களுக்கு சென்று அஞ்சலி நிகழ்வுகளை நிறைவு செய்த பிற்பாடு மூதூர் ஊடாக நாங்கள் கிண்ணியா பிரதேசத்தில் உள்ள ஆலங்கனி பிரதேசத்துக்கு சென்று அங்க ஈச்சட்டி போன்ற கிராமங்களுக்கு சென்று அஞ்சலி நிகழ்வுகளை நிறைவு செய்த பிற்பாடு நாங்கள் தம்பலகாமத்திற்கு ஒரு 12:30 மணி அளவிலே வந்திருந்தோம். அங்கே தம்பலகாமத்தில் எங்களுடைய திருவோணமலை மாவட்ட அமைப்பாளர் கணேசபிள்ளை குகன் அவர்களுடைய வீட்டில் அவர்கள் மதிய உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த மதிய உணவை நாங்கள் நிறைவு செய்த பின்னர் ஒரு 2:30 மணி அளவிலே நாங்கள் தமிழகாமத்தில் இருந்து திருவோணமலை நகரை நோக்கி நாங்கள் பயணத்தை ஆரம்பித்திருந்தோம். இதற்கிடையில் நாங்கள் 15ஆம் தேதி பொத்துவிலில் இந்த தியாகதீபத்தினுடைய நினைவேந்தல் உறுதியை நாங்கள் நிகழ்வை ஆரம்பித்து நகர தொடங்கியதிலிருந்து உளவுத்துறையினர், ஸ்ரீலங்கா ஆயுதப்படைகளுடைய காவல்துறையினருடைய உளவுத்துறையினர் எங்களை பின்தொடர்ந்து கொண்டே வந்து கொண்டிருந்தார்கள். ஓட்டோக்களிலும் மோட்டார் சைக்கிளிலும் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தார்கள். அது இங்கே தம்பலகாமத்தை தாண்டி நாங்கள் திருவோணமலை நோக்கி சொல்லுகின்ற வரைக்கும் அந்த அவர்களுடைய பின்தொடர்பு இருந்து கொண்டிருந்தது. ஒவ்வொரு போலீஸ் பிரிவுகளும் மாறுகின்ற பொழுது அல்லது குறிப்பிட்ட ஒரு தூரம் மாறுகின்ற பொழுது வேறு வேறு நபர்கள் 2-3 மோட்டார் சைக்கிள்களில் எங்களை பின்தொடர்ந்து கொண்டே இருந்தார்கள். இவ்வாறு நாங்கள் தம்பலகாமத்தில் நாங்கள் உணவருந்தி விட்டு புறப்படுவதற்கு தயாராகின்ற பொழுது எங்களுடைய நாங்கள் நிறுத்தியிருந்த வீட்டுக்கு அருகாமையிலே ஒரு பஸ் தரிப்பிடம் இருக்கின்றது. அந்த பஸ் தரிப்பிடத்தில் 2 பேர் உளவுத்துறையினர் நின்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது எங்களுடைய சட்டத்தரணி காண்டீவன் அவர்களிடம் சென்று, நீங்கள் ஏன் இதில் நிற்கிறீர்கள், நீண்ட நேரமாக நிற்கிறீர்கள், நீங்கள் யார் என்று கேட்ட பொழுது தாங்கள் போலீசார் என்று சொல்லியும், தாங்கள் பாராளுமன்ற உறுப்பினருடைய பாதுகாப்பிற்காக தாங்கள் பின்தொடர்வதாகவும் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். அப்பொழுது அவர்களுடைய மோட்டார் சைக்கிளுடைய இலக்கத்தையும் காண்டீவன் சட்டத்தரணி அவர்கள் குறிப்பிடுத்திக் கொண்டிருந்தார். அதற்கு பிற்பாடு நாங்கள் தம்பலகாமத்தில் இருந்து திருவுடமை நோக்கி புறப்பட்டு சென்று கொண்டிருந்த பொழுது அவர்களும் எங்களுக்கு பின்னாலே வந்து கொண்டிருந்தார்கள். நாங்கள் பாலம்பட்டாறு, அதாவது திருவோணமலையில் இருந்து கொழும்பு செல்லுகின்ற பிரதான வீதியில் பாலம்பட்டார் என்ற இடத்தில் ஏறி திருவோணமலை நகர் நோக்கி நாங்கள் சென்று கொண்டிருந்த பொழுது கப்பல் துறை பகுதியிலே ஒரு பாரிய ராணுவ முகாம் இருக்கின்றது. அந்த முகாமை கடந்து நாங்கள் சென்று கொண்டிருந்த போது அந்த முகாமிலிருந்து சுமார் ஒரு 100 மீட்டருக்கு உட்பட்ட பகுதியிலே இடது பக்கமாக ஒரு நபர் ஷர்ட் இல்லாமல் ஜீன்ஸோடு அங்கே நின்று கொண்டிருந்தார். அவரை அவதானிக்கின்ற பொழுது அவர் சடுதியாக தன்னுடைய ஒரு துணியாலே தன்னுடைய முகத்தை ஒரு கையால் மறைத்தவாறு மறுகையால் ஒரு பாரிய கல்லொன்றை தூக்கி எங்களை நோக்கி எறிந்தார். அது உறுதியினுடைய மேல் பகுதியிலே பட்டு அது எங்களுக்கு எங்களுடைய தலைகளில் அடிபடக்கூடிய ஒரு சூழல் இருந்தபடியால் நாங்கள் சடுதியாக கீழே படுத்துக் கொண்டோம். அது உறுதியினுடைய அந்த மேல் பகுதியிலே பட்டு அது உடைந்தது. தொடர்ந்து நாங்கள் பயணித்துக் கொண்டிருந்த பொழுது சரதாபுர சந்திக்கு அருகாமையிலே அதுக்கு முன்னதாக ஒரு 50 மீட்டர் முன்னதாக திடீரென்று வீதிக்கு முன் கட்டைகள் போடப்பட்டு, மரக்குத்திகள் போடப்பட்டு, கற்கள் போடப்பட்டது. சிங்கக்கொடிகளோடு 50க்கு மேற்பட்டவர்கள் குறுக்கே பாய்ந்தார்கள். அதுக்கு மேற்கொண்டு இந்த வாகனங்கள் செல்ல முடியவில்லை. நான் அந்த தியாகதீபம் திலீபனண்ணாவினுடைய ஊர்தியிலே நானும் இன்னும் 4 பேரும் உறுதியிலே இருந்தோம். முன்னுக்கு
எங்களுக்கு முன்னுக்கு ஒரு கார் சென்று கொண்டிருந்தது. அதிலே 4 பேர் இருந்தார்கள். அந்த காருக்கு முன்னால்தான் அந்த மரக்குத்தி போடப்பட்டது. அந்த உடனேயே அவர்கள் அந்த சிங்க கொடிகளை தாங்கி இருந்தவர்கள் தூசண வார்த்தைகளால் ஏசியவாறு வாகனத்தை நோக்கி பாய்ந்து எங்களுடைய வாகனத்தை ஊர்தியை தாக்கத் தொடங்கினார்கள். அதே நேரம் காரையும் தாக்கத் தொடங்கினார்கள். இந்த வழியால் செல்ல முடியாது, திரும்பி செல்லுங்கள் என்று சொல்லி தொடர்ந்து தாக்கி கொண்டே இருந்தார்கள். அப்பொழுது அந்த கார் முன்னுக்கு நின்ற கார் ரிவர்ஸ் பண்ணி வருகிற நேரத்திலே எங்களுடைய ஊர்தியை மிக மூர்க்கத்தனமாக தாக்கினார்கள். தாக்கி அதிலே ஊர்தியிலே சாரதிக்கு கல்லால் நெஞ்சிலே குத்தி தடிகளால் அடி இடித்து பக்கத்திலே அருகில் ஆசனத்தில் வந்திருந்தவர் சட்டத்திரணி காண்டிவனண்ணாவுக்கும் வந்து மிக மோசமாக தாக்கினார்கள். தடியால் வயிற்றிலே குத்தி காயப்படுத்தினார்கள். நான் அதை பார்த்துக் கொண்டிருந்தேன். அதே நேரத்தில் எங்கள் மீதும் அடிகள் விழத் தொடங்கியது. பெண்கள் கூட, குறிப்பாக சிங்க கொடிகளை ஏந்தி இருந்த பெண்கள், ஆண்கள் தங்களுடைய சிங்க கொடிகளை ஏந்தி இருந்த அந்த கொட்டங்களாலேயே தடிகளாலேயே எங்களை மிக மோசமாக தாக்கினார்கள். கல்லாலும் எடுத்து எறிந்தார்கள். ஒரு சிலர் எங்கள் மீது கற்களையும் வீசினார்கள். அப்பொழுது நாங்கள் அடித்து கீழே வீழ்த்தப்பட்டோம். வாகனத்திலிருந்து கீழே வீழ்த்தப்பட்டோம். 3 பேர், நான், மற்றது எங்களுடைய செயற்பாட்டாளர் மகாதேவன், ரூபகாந்த் மற்றும் பத்மநாதன், ஸ்ரீகரன் என்று சொல்லப்படுகின்ற கண்ணன், மல்லாவை சேர்ந்த செயற்பாட்டாளர். இந்த 3 பேரும் இன்னைக்கு இருந்து கீழே வீழ்த்தப்பட்டோம். அதே நேரத்திலே எங்களுக்கு முன்னுக்கு நாங்கள் அந்த வாகனம் சென்று கொண்டிருக்கின்ற பொழுது எங்களுக்கு முன்னுக்கு மோட்டார் சைக்கிளிலே எங்களுடைய திருவண்ணாமலை மாவட்ட அமைப்பாளர் கணேசபிள்ளை குகன் சென்று கொண்டிருந்தார். அவர் அந்த மரக்குட்டி போடுவதற்கு முன்னதாக அந்த இடத்தை கடந்து விட்டதால் அவர் அந்த இடத்தை தாண்டி விட்டார். ஆனால் அந்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் அவரை இனங்கண்டு பிடித்து அவரையும் கடுமையாக தாக்கி இருந்தார்கள். அவர் அதற்குள் இருந்து ஒருவாறு தப்பி இந்த வாகனத்தை நோக்கி எல்லோரும் ஓடி வருகின்ற பொழுது அவர் அதிலிருந்து தப்பி அவர் ஒரு வழியாக சென்று விட்டார். ஆனால் மிக மோசமாக திருவண்ணாமலை மாவட்ட அமைப்பாளர் குகன் அவர்களை காட்டு மிராண்டித்தனமாக மிக மோசமாக வந்தவர்கள் தாக்கி இருந்தார்கள். அவரை இனங்கண்ட அடிப்படையிலே தான், அதாவது மோட்டார் சைக்கிள் இலக்கத்தை வைத்துக் கொண்டுதான் அவர் அதாவது உளவுத்துறையினர் கொடுத்த தகவலின் அடிப்படையிலே தான் அவர் இனங்காணப்பட்டு தாக்கப்பட்டிருந்தார். மற்றும் திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய உதவி அமைப்பாளர் கிருஷ்ணபிள்ளை ஸ்ரீபிரசாத்தும் குறிவைத்து தாக்கப்பட்டார், மிக மோசமாக தாக்கப்பட்டார். அதே போன்று திருவண்ணாமலை மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய அமைப்பாளர் கணபதி பிள்ளை குககுமார ராஜா அவர்களும் இன்னொரு காரில், அவருடைய காரிலே அதிலே எங்களுடைய வாகனத்துக்கு பின்பக்கமாக வந்து கொண்டிருந்தவர், அவர்களுடைய வாகனத்தையும் இனங்கண்டு அவரை கதவை திறந்து அவரையும் கடுமையாக தாக்கினார்கள். அவருடைய மகன் ஜனோஜனை மகன் சாரதியாக இருந்தார், அவரையும் தாக்கினார்கள். இவ்வாறு பலர் குறிவைத்து கிட்டத்தட்ட 14 பேர் இன்றைய தினம் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றோம். அதிலே நாங்கள் அந்த வாகனங்கள் மேற்கொண்டு நின்றால் வாகனங்கள் கொளுத்தப்படக்கூடிய ஒரு ஆபத்து அல்லது இன்னும் மோசமாக தாக்கப்பட்டு ஆட்கள் கொல்லப்படக்கூடிய ஒரு ஆபத்து இருந்த காரணத்தினாலே வாகன சாரதிகள் அச்சமடைந்து வாகனங்களை பின்னுக்கு எடுத்துக் கொண்டு செல்லுகின்ற பொழுது எங்களை குறிவைத்து மிக மோசமாக தாக்கினார்கள். அதிலே எண்ணெய் கொட்டன்களால் தாக்கினார்கள். அந்த சிங்கக்கொடி வைத்திருந்த சிங்கக்கொடி கொழுவி இருந்த தடியால் தாக்கினார்கள். தலைக்கவசம் மோட்டார் சைக்கிள் ஹெல்மெட்டால் பலர் சூழ்ந்து நின்று தாக்கினார்கள். இவ்வாறு பொறி கொண்டு எங்களை தாக்கினார்கள். நாங்கள் இந்த இடத்திலே எந்த ஒரு வன்முறையிலும் நாங்கள் ஈடுபடவில்லை. நாங்கள் கடந்த 3 நாட்களாக எங்களுடைய அரசியல் கோரிக்கைகளை என்ன ரீதியாக முன்வைத்து 36 ஆண்டுகளுக்கு முன்னர் எங்களுக்காக உயிர் கொடுத்த ஒரு மாவீரனுடைய திருவுருவப்படத்தை தாங்கிய ஒரு உறுதியிலே அவருடைய லட்சியங்கள் அடையப்பட வேண்டும், நாங்கள் பாதுகாப்பாக கௌரவமாக வாழுகின்ற சூழல் உருவாக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகளோடு தான் நாங்கள் வந்து கொண்டிருந்தோம். எங்களை பின்தொடர்ந்து வந்த காவல்துறையினர் தான் இந்த தாக்குதலுக்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களே, நீங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் என்று தெரிந்து கொண்டே இந்த விவகாரத்தில் போலீசாரும் உடந்தையாக இருந்தார்களா, அல்லது உங்களுக்கு பாதுகாப்பு வழங்குவதற்காக அவ்விடத்தில் வருகை தந்த போலீசார் பின்னர் எங்கு சென்றார்கள்? எங்களுக்கு நாங்கள் பொத்துவிலிருந்து புறப்பட்ட பொழுது எங்களுக்கு முன்னும் பின்னுமாக சென்று கொண்டிருந்த அந்த காவல்துறை போலீஸ் உளவுத்துறையினர், அந்த உளவுத்துறையினர் தான் இந்த தாக்குதலுக்கான ஏற்பாடுகளையே செய்திருந்தார்கள் என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. ஏனென்று சொன்னால், சாதாரணமாக அந்த இடத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நாங்கள் அந்த வழியாக வருகிறோம் என்பது தெரிவதற்கு எந்த விதமான நியாயங்களும் வாய்ப்புகளும் இல்லை.
ஏனென்று சொல்லி சொன்னால் நாங்கள் வளமையாக நாங்கள் பயன்படுத்துகின்ற பாதை வேறொரு பாதை. ஆனால் இன்று நாங்கள் இந்த பாதையை நாங்கள் பயன்படுத்தி இருந்தோம். ஆகவே இந்த உளவுத்துறையினர் தான் இந்த தாக்குதல் நடத்துவதற்குரிய ஆட்களை தயார் செய்து அந்த இடத்திலே நிறுத்தி வைத்து எங்களுடைய வாகனங்கள் வருவது பற்றிய தகவல்களை கொடுத்து இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது என்பது எங்களுடைய கருத்து. அந்த அவர்கள் கொடிகளோடு தாக்குதலுக்கு தயாராகி இருந்த நிலைமையிலே அந்த இடத்திலே டிராபிக் போலீஸ்காரர் 2 பேர் நின்று கொண்டிருந்தார்கள். அவர்கள் எங்கள் மீது தாக்குதல் ஆரம்பித்த பொழுது அவர்கள் அமைதியாக பார்த்துக் கொண்டேதான் இருந்தார்கள். அவர்களை தடுப்பதற்கு எந்த விதமான நடவடிக்கைகளையுமே எடுத்திருக்கவில்லை. போலீசாருடைய முன்னிலையிலே தான் இந்த தாக்குதல் நடைபெற்றது. நாங்கள் இந்த தியாக தீபம் திலீபன் அவர்களுடைய ஊதியை நாங்கள் மக்கள் மட்டத்திலே கொண்டு செல்லக்கூடாது என்பதுதான் அவர்களுடைய குறிக்கோளாக இருந்தது. இதுவரை காலம் உளவுத்துறையினர் மூலமாக அச்சுறுத்தினார்கள், மக்களை அச்சுறுத்தினார்கள், பொய் வழக்குகளை போட்டார்கள். இப்படி பல்வேறுபட்ட காரியங்களை செய்தும் நாங்கள் அதை கடந்து இந்த விடயங்களை முன்கொண்டு செல்லுகின்ற பொழுது இப்பொழுது ஒரு சமூகத்துக்குள் இருக்கக்கூடிய வன்முறை கும்பல்களை தயார்படுத்தி கண்மூடித்தனமான தாக்குதல்களை நடத்துவதன் மூலம் வாகன உரிமையாளர்கள் அச்சமடைகின்ற பொழுது எங்களால் அடுத்த கட்டத்தை செயற்படுத்த முடியாத ஒரு நிலைமைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். அவர்களுடைய வாகனத்திற்கு ஏற்பட்ட இழப்பீடுகளை நாங்கள் ஈடு செய்ய வேண்டிய இடத்துக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். அவர்கள் அச்சமடைந்து தாங்கள் உடனடியாக அந்த இடத்தை விட்டு எல்லாவற்றையும் கலட்டி வைத்து விட்டு செல்ல வேண்டிய ஒரு இடத்துக்கும் அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அப்ப இவ்வாறான ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தி இந்த செயல்பாடுகளை முடக்குவதற்கான முயற்சிகள் தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. முழுதாக ஸ்ரீலங்கா போலீசாருடைய உடந்தையோடு ராணுவ புலனாய்வுத்துறை போலீஸ் துறையினருடைய தயார்படுத்தலிலே தான் இந்த தாக்குதல் நடைபெற்றது. அதுவும் கப்பல் துறையிலே ஒரு பாரிய ராணுவ முகாம் இருக்கிறது. அந்த ராணுவ முகாமில் இருந்து ஒரு 100 மீட்டருக்கு உட்பட்ட பகுதியில் இருந்து ஒருவர் எங்கள் மீது கல்வீசி தாக்குகிறார். அதைத் தொடர்ந்து சர்தாபுர சந்தி கண்மையிலே வைத்து நாங்கள் போலீசார் முன்னிலையிலே நாங்கள் தாக்கப்படுகிறோம். நீங்கள் இந்த தாக்குதலில் ஒரு பெரும் அச்சுறுத்தல் அல்லது உயிர் அச்சுறுத்தலிலிருந்து பாதுகாக்கப்பட்டிருப்பதாக எடுத்துக்கொள்ள முடியுமா? உங்கள் மீது ஒரு விதமான ஒரு அச்சுறுத்தலோடு கூடிய உயிரை பறிப்பது போன்ற ஒரு தாக்குதலாகவா நீங்கள் இதனை பார்க்கிறீர்கள்? நிச்சயமாக இது நான் மட்டுமல்ல, எங்களுடைய திருகோணமலை மாவட்ட அமைப்பாளர் குகனை நோக்கியும் அவருக்கு உயிராபத்தை ஏற்படுத்துகிற விதமாகத்தான் அந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதே போன்று மட்டக்களப்பு மாவட்ட அமைப்பாளர் மீதும் அவ்வாறையான ஒரு உயிரை பறிக்கின்ற விதமான ஒரு தாக்குதல்கள் தான் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. உதவி அமைப்பாளர் ஸ்ரீபிரசாத் மீதும் அவ்வாறு கொலைவரி தாக்குதல் தான் நடத்தப்பட்டது. அதே போன்று பிரேம் மீதும் கண்ணன் மீதும் கூட ஒரு கொலைவரி தாக்குதல் தான் நடத்தப்பட்டது. என் மீதும் நான் நாடாளுமன்ற உறுப்பினர் என்று தெரிந்து கொண்ட நிலையிலேதான் ஆக்ரோஷமாக என்னை தாக்கினார்கள். அதுவரைக்கும் அவர்கள் முதலில் வாகனத்தை உடைப்பதிலே தான் குறியாக இருந்தார்கள். ஆனால் ஏதோ ஒரு வகையிலே நான் நாடாளுமன்ற உறுப்பினர் என்று தெரிந்து கொண்டிருந்த நிலைமையிலே அதற்கு பிற்பாடுதான் எல்லோரும் சூழ்ந்து கொண்டு என்னை குறிவைத்து தாக்கினார்கள். அப்ப இதில் நாங்கள் ஒரு பெரிய ஆபத்தில் இருந்துதான் நாங்கள் அந்த சிக்கலில் இருந்து நாங்கள் இப்பொழுது வெளிவந்திருக்கின்றோம். இது தொடர்பில் போலீசாரிடம் சென்று தொடர்ச்சியான முறைப்பாடுகள் எதுவும் செய்யப்பட்டுள்ளதா? உங்களுக்கு தற்போது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது, தாக்குதலுக்கான சிகிச்சைகள் எதுவும் பெற்றிருக்கின்றீர்களா? தொடர்ந்தும் திருகோணமலையில் தான் தரித்திருக்கின்றீர்களா அல்லது திருகோணமலையிலிருந்து தற்போது பயணிப்பதற்கான ஏதாவது ஏற்பாடுகள் இருக்கின்றதா? இப்ப இந்த சம்பவம் நடைபெற்ற பிற்பாடு நாங்கள் தமிழாமத்திற்கு மீண்டும் அங்கிருந்து தப்பி வெளியேறி தமிழகத்திற்குத்தான் அதே திருகோணமலை மாவட்ட அமைப்பாளர் புகன் அவர்களுடைய வீட்டிலே தான் தங்கியிருக்கின்றோம். இப்பொழுது 2 மணி நேரத்துக்கு முன்னர் 2.5 மணி நேரத்துக்கு முன்னர் போலீசார் இங்கே வந்தார்கள். திருகோணமலை நகர ஏஎஸ்பியும் மூதூர் பிரதேச ஏஎஸ்பியும் வந்திருந்தார்கள். எங்களுடைய முறைப்பாடுகளை பதிவு செய்வதற்குரிய ஏற்பாடுகளை செய்து முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. நாங்கள் தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றோம், இது போலீஸ் புலனாய்வாளர்கள் தான், இந்த போலீஸ் புலனாய்வு மற்றும் ராணுவ புலனாய்வாளர்கள் தான் இந்த தாக்குதலை மக்களை தயார்படுத்தி அல்லது இந்த அடியாட்களை தயார்படுத்தி இந்த தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் மிக தெளிவான ஒரு குற்றச்சாட்டாக நாங்கள் அதிலே பதிவு செய்திருக்கிறோம். நான் பாராளுமன்ற உறுப்பினர் என்பது அடையாளம் காணப்பட்டு பொறிவைத்து தான் தாக்கப்பட்டது என்பதும் எங்களுடைய மாவட்ட அமைப்பாளர் மற்றும் இனி எங்களுடைய உறுப்பினர்களும் தாக்கப்பட்ட விடயங்கள் தொடர்பாக நாங்கள் இந்த முறைப்பாட்டை தெளிவாக நாங்கள் பதிவு செய்திருக்கின்றோம். அதே நேரத்திலே மீண்டும் எங்களுடைய வாகனங்கள் மீது பெட்ரோல் குண்டு தாக்குதல் நடத்துவதற்கான முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகவும் தகவல்கள் பரவிக் கொண்டிருக்கின்றது. ஒரு ஆபத்தான நிலையிலே தான் இன்னமும் நாங்கள்
கொண்டிருக்கின்றோம். போலீசார் இந்த சம்பவத்துக்கு பிற்பாடு இந்த பகுதிகளிலே போலீசார் நிறுத்தப்பட்டிருக்கின்றார்கள். ஆனால் இந்த வேளையில் முதலும் காலையில் பிற்பகல் தாக்குதல் நடக்கின்ற போதும் போலீசார் நின்றார்கள். இப்பொழுதும் போலீசார் நிற்கிறார்கள். என்ன நடக்கும் என்பது தெரியாதவர்கள் பெருந்தொகையாக குண்டர்கள் வந்தார்கள், தங்களை முறைத்தாக்கி விட்டார்கள் என்று சொல்லிவிட்டு அவர்கள் கணக்கை முடித்துக் கொண்டு செல்லக்கூடும். ஆனால் நிலைமை இவ்வாறுதான் இருக்கிறது. தற்போது வரைக்கும் உங்களுடைய உடல்நிலை தொடர்பில் வைத்திய சிகிச்சை பெற்றிருக்கின்றீர்களா அல்லது உங்களுடைய உடல்நிலை இப்போது எப்படி இருக்கின்றது? இப்ப வைத்தியசாலைக்கு செல்லக்கூடிய சூழல் இல்லை. இங்கே எங்க போனாலும் அவர்கள் எங்களை குறிவைத்து தாக்கக்கூடிய ஒரு நிலைமைதான் இருந்து கொண்டிருக்கிறது. அதனால் வைத்தியசாலைக்கு செல்லவில்லை. தலையில் மோசமாக அடித்திருக்கிறார்கள், உடலிலும் மோசமாக தாக்கி இருக்கிறார்கள். வைத்தியசாலைக்கு செல்லக்கூடிய ஒரு நிலைமை எங்களுக்கு எவருக்கும் இல்லை. நாங்கள் அது தொடர்பாக ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம், யோசித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு பாதுகாப்பான ஒரு சூழலிலே நாங்கள் வைத்தியசாலைக்கு சென்று அதற்குரிய சோதனைகளை செய்து சிகிச்சைகளை பெற முடியும் என்று நான் நினைக்கின்றேன். ஆனால் இப்பொழுது சிறிது ஆபத்தான ஒரு நிலைமை இருக்கிறது. நெருக்கடியான சூழ்நிலையிலும் எமது ஊடறுப்பு நிகழ்ச்சியினூடாக உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு விசேட நன்றிகளோடு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி.